எல்லாம் வெளியில எடு. திருப்பி திருப்பி உள்ளே திணிக்காத.
Sir, good morning. Good morning, sir. Good morning. வந்துருக்காங்களா? 4 பேர் சார் இருக்காங்க. வந்திருக்காங்க. சரி. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சார் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார். பண்ணிடலாமா? குட், வெரி குட். ஓகே சார். கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரம் பாதபந்தகம். வேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை கும்பையை அம்புலியின் இச்சை புனைந்த பெருமான் குமாரன் கிருபா ரெடி. அன்றி உலகம் வளர்ந்தாய் அடிபூற்றி சென்றங்கு தென்கிழந்தி சென்றாய் திரள் போற்றி ஒன்றச் சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குனியாய் விழுந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் உன் கையில் வேல் போற்றி என்றென்றும் ஒரு சேவகமே எத்தி பறை கொள்வார் இன்று யாம் வந்தோம் இறங்கியலோ நிற்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி சென்றடும் வீண்கில வேணும் மூசு வண்டரை பொய்கையும் என்பதை வீசன் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிரின் ஆதாரம் சர்வ வித்யாராம் வேக்திரேவம் உபாஸ்மகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. அருணாமுயத்தும் என் சித்தாமுயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாமுயம் கையல் நல்லால் தசையிலே நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டில் இருக்கும் பஞ்சமும். நேற்றைய வகுப்புல அந்த வளாகன் உள்ளிட்ட அந்த 7 அசுர சேனாதிபதிகளை வளாகன், சுசீமுகன், விகடானனன், கரலாட்சரன், கரடாதன், பாலமுகன், விகர்ணன் ஆகிய 7 சர்வ வல்லமை வாய்ந்த அந்த சேனாதிபதிகளை தண்டினி தேவியினுடைய அன்னை வாராகி தேவியினுடைய படைக்களத்திலே இருக்கக்கூடிய திரஸ்காரி, அணுக்கமாக இருக்கக்கூடிய திரஸ்காரிணி தேவி வதம் செய்தாள் என்கின்ற செய்திகளை எல்லாம் கடந்த வகுப்புகளை நாம் சிந்தித்தோம். இப்படி அந்த 7 அசுர சேனாதிபதிகளை, பண்டாசுரனுடைய சேனாதிபதிகளை அன்னை வதம் செய்த பிறகு அந்த விசங்கன் உள்ளிட்ட விசங்கன் சுக்கிரன் விசங்கன் விசுக்கிரன் உள்ளிட்ட அவனது சகோதரர்கள் அஞ்சி ஓடினார்கள் போர்க்களத்தை விட்டு. ஏனென்றால் தபோபலம் இருக்கக்கூடிய இவர்கள் இவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். பண்டாசுரன் கிருஷ்ண ஒரு சர்ப்பத்தை போல பெருமிச்சு தன்னுடைய 2 சகோதரர்களை விசுக்கிரன் விஷங்கனை அழைத்தான். யுவராஜனான விசுக்கிரன் தன் தம்பி விஷங்கனையும் குடிலாட்சன் தெரிய ஆப்த மந்திரிகளை எல்லாம் அழைத்து அங்கே அரசவைக்கு வந்து சேர்ந்தார்.
பண்டாரங்களிடத்திலும் அசுர வம்சத்திற்கு என்ன இது சோதனை, அழிவு காலம் நெருங்கி விட்டதா அசுர வம்சத்துக்கு, இனியும் தாமதம் கூடாது. நம்முடைய வீரர்களை அசுரர்களுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே மாணவர்களும் தானவர்களும் பயந்து ஓடுவார்கள். அத்தேற்பட்ட நமக்கே இந்த பெருங்கேடு நிகழ்ந்திருக்கிறது. இதை என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ திடீரென்று எதிர்பாராமல் இருந்த இடிப்புல இருக்கிறது. ஏனென்றால் நாம் சர்ப்பினி என்கின்ற மாயாபலம் புரிந்தவர்களும் அந்த சர்ப்பினிய அனுப்பி கோடிக்கணக்கான சர்ப்பங்களை எல்லாம் நம்ம அனுப்புவோம். நகுலி என்று சொல்லக்கூடியவன் அந்த கோடிக்கணக்கான சர்ப்பங்களை எல்லாம் துவம்சம் செய்து விட்டாள். எதிரியால் வெல்ல இயலாத கர்மமுடைய நம்முடைய சேனை தலைவர்களும் அந்த பெண்ணாலே கொல்லப்பட்டார்கள். சூரியனிடத்திலே, ஏனென்றால் சூரியனிடத்திலே அரிய வரம் பெற்று தேவர்களை எல்லாம் விழுங்கிய அந்த வளாகர்கள் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட அந்த தலைமை சேனாதிபதிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டார்கள், வதம் செய்யப்பட்டார்கள். மாயையினாலே திமிரு பிடித்த ஒரு நங்கை நம்மை கொல்லுவது என்றால் நம்முடைய பராக்கிரமம் என்ன சொல்றது? நம்ம பராக்கிரமத்துக்கு என்ன வீணாக அல்லவா? என்ன பேசுறதுன்னு என்னுடைய நாக்கு அடி என்ன செய்யறதுன்னே தெரியல. இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று பண்டாசுரன் தன்னுடைய அசுர சபையை குத்தி இவ்வாறெல்லாம் சிந்தித்தான். இவ்வாறெல்லாம் ஆக்ரோஷமாக கலந்து ஆலோசித்தான். வேற வழியே இல்லாம அவர்களை எல்லாம் நாம் வேரோடு அடிக்க வேண்டும், இனியும் நமக்கு தாமதம் கூடாது என்று சொல்லி ஒரு ஐடியா பண்ண. அந்த சேனைகள் அங்கங்கே இருக்குது. நம்ம அவுற்றில இருந்து சுற்றுப்புறத்திலிருந்து சத்ருவை வெல்வதிலே விசங்கன் மிக, அதாவது நேருக்கு நேர போய் தாக்கக்கூடாது, பதுங்கி இருந்து இந்த சொல்றாங்கல்ல பதுங்கு குழிகள் அமைத்து அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த டெக்னிக் போர்க்களத்தை அவுற்ற வெளியில இருந்து தள்ளி இருந்து தாக்குறது. சோ அந்த விதமான டெக்னிக்கை நாம கடைப்பிடிக்கணும். அதுக்கு சத்துருக்களை வெல்வதிலே ரொம்ப சமர்த்தனாக இருக்கக்கூடிய விசங்கன் இதுக்கு ரொம்ப கரெக்டா இருப்பான். அதனால எந்தவித இதுவும் இல்லாம மிக ரகசியமாக அந்த சக்தி சீனைகள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதன் பின்னாலே 15 அச்சோகினிகளை பக்கத்துல போய் இருக்கணும், அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்கணும், 15 அச்சோகினிகள். ஆனா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ அந்த இவ்வளவு யுத்தத்துக்கும் காரணமாக ஆற்றல் கிடைத்தவளாக இருக்கிறாள் என்றே நம்முடைய அன்னை லலிதை. அப்ப அந்த வேறு போன்ற அந்த ஒருத்தியை நாம் அழித்து விட்டால் எல்லாரையுமே நம்ம எல்லா சக்திகளையும் ஜெயித்ததற்கு சமம். அதனால அவங்க எல்லாருக்கும் பின்னால 10 யோஜனம் ஒரு விஸ்தாரமான ஒரு தூரத்துல ரொம்ப அவுட்டர்ல முத்துக்குடை பெற்றிருக்க 4 சாமரங்கள் வீடு என்று அவள் வீற்றிருக்கிறாள். அவளுக்கு அன்னை லலிதைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பெண்கள் தான், 4மே ஸ்திரீகள் தான். அவங்கதான் அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. அதனால ஈஸியா அவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு விஷங்கனை இந்த மாதிரி ரகசிய தாக்குதல், பதுங்கி இருந்து தாக்குவதற்காக நல்ல விவரமா சொல்லி அனுப்புனா. கூட விஷங்களுக்கு துணையாக கமனகன், தீர்க்கஜிப்பன், கம்பேகன், அலூமுல்லன், கல்கசன், கல்கிவாகன், குல்கசன், குன்றகேது, சண்டபாபு, பூரன், ஜம்புகாட்சன், ஜம்படன், தீக்ஷன், திரிகண்டகன், சந்திரகுப்தன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 15 பேரை விஷங்களுக்கு துணைக்கு அனுப்பலாம். இந்த தடவை நீங்க எப்படி போனாலும் டைரக்டா யார வதம் பண்ணணும், யாருக்கு இடைஞ்சல் பண்ணணும், யாரை அடிக்கணும். இந்த சக்தி சேனையினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய மகாராஜியாக இருக்கக்கூடிய அந்த வேறு மாதிரி இருக்கக்கூடிய அன்னை லலிதையை நீங்க அவளுக்கு நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா மற்றவர்களை எல்லாம் சமாளிப்பது டைரக்டா ராணிய.
சமாளிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நமக்கு எளிது அப்படின்னு 15 பேரை கூட சேர்த்து அனுப்புனான் பண்டாசுரன். விஷங்கா எல்லாம் செய்யறது எதிரிகளுக்கு சக்தி சேனைகளுக்கு எதுக்குமே தெரியாதபடி, யாருக்குமே உன்னுடைய எதிரிகளுக்கு தெரியாதபடி ரொம்ப ரகசியமாக செல். உன்னுடைய பெருமையை காட்டுவதற்கு இதுதான் தகுந்த சமயம், நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி பண்டாசுரன் விஷங்கனை அந்த பதுங்கி செய்யக்கூடிய ரகசிய யுத்தத்திற்கு அனுப்பினார். விஷங்கன் ஸ்ரீதேவியை எதிர்ப்பது எப்போ? எதிரியினுடைய இடத்துக்குள்ள மாயமா உள்ள நுழைறது எப்ப நுழைய முடியும்? பட்ட பகலையா நுழைய முடியும்? நல்ல இருள். ஸ்ரீதேவியை எதிர்த்து கிளம்பிய போது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல நல்ல எப்படி இருள், மையிருட்டு, காற்று பன்றியினுடைய உடலை போல, மயிலுடைய கழுத்தை போல அவ்வளவு இருள் ஆரம்பித்தது. ஏனென்றால் இரவுதானே ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய காலம். பொதுவாகவே அந்த இரவு நேரங்களில தான் நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா, நவகிரகங்களிலே பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது இதுவைகள் எல்லாம் உள்ளிட்ட கிரகங்கள் எல்லாம் ராட்சச குணம் படைத்த குணங்கள் எல்லாம் இரவு நேரத்திலேதான் ரொம்ப ஒரு ஆற்றல் படைத்ததாக இருக்கு. அது மாதிரி இந்த ராட்சசர்கள் பொதுவாகவே பகலை காட்டிலும் அவர்களுக்கு இரவு தானே ரொம்ப சுதாரிப்பா இருப்பாங்க. அங்க இரவு நேரமாக இருக்கிறதுனால நல்ல நன்றிருட்டு ஆரம்பமானது. ஏன்னா இரவுதான் ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலம் கொடுக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனாலே மாயாவிதமான சக்திகள் எல்லாம் பெருகக்கூடிய காலம் அந்த இரவு நேரம் தான். விஷங்களுடைய பரிவாரங்கள் இருளோடு இருளாக ஐக்கியமாக்கி உள்ள நீல வஸ்திரங்களை டார்க். இப்ப மிலிட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த விதமான கரும்பச்சை நிறங்களை அணியிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த காடுகள்ல மரங்களுக்கும் செடிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய போகும்போது அவங்களுக்கு அந்த கலருக்கு கலரா எதிரிகளை ஈஸியா அடையாளம் காண முடியாது என்பதற்காக அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி இரவுல இருட்டுக்குள்ள கருப்பு வஸ்திரங்கள், நீல வஸ்திரங்களை எல்லாம் அணிந்தால் அவர்கள் இருப்பது, பதுங்கி இருப்பது சக்தி சேனை எதிரியினுடைய சேனைக்கு தெரியாது என்ற காரணத்தினால அந்த மாதிரி நீல வஸ்திரங்களை எல்லாம் அணிந்து இந்த அசுர சேனைகள் விஷங்கன் தலைமையில அங்கே சென்றார்கள். இப்படி கபடமாக தேவியை ஜெயித்து கருதி ஒரு மேகடம்பரன் என்கின்ற கவசத்தை அணிந்து யுத்த வாக்கியங்களான படகாதிகளை எல்லாம் சவுண்டனா நிறுத்திட்டான். இப்ப போறதால எப்படிப்பட்ட ரகசியமான யுத்தத்திற்கு செல்கிறார். ரகசியமா பதுங்கி இருந்து போகும்போது அப்ப வாத்தியங்கள் முழங்க முடியுமா? எல்லா வாத்தியங்களையும் நிப்பாட்டிட்டான். வித்தவுட் எனி சவுண்ட் இல்லாம, சப்தம் இல்லாமல், நிசப்தமாக, யாதொரு சப்தம் இல்லாமல் மிக ரகசியமாக அந்த யுத்த வீரர்களை அழைத்துக் கொண்டு அந்த இரவிலே பாருங்க, இதெல்லாம் யுத்த தர்மத்திற்கு எதிரானது, யுத்த தர்மத்திற்கு எகென்ஸ்ட். நைட்டு ஆயிட்டா போர், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆயிட்டா போர் செய்யக்கூடாது, அதுதான் யுத்த தர்மம். இவன் என்ன பண்றான்? நைட்டு ரகசியமாக இரவு நேரத்துல அந்த சேனனோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சக்கரராஜ ரதம் என்று சொல்லக்கூடிய அந்த ரதத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துல அந்த கேம்புக்கு உள்ள போறாங்க. தேவியினுடைய சேனையை உள்ள போய் வீரர்களை அழைத்துக் கொண்டு அந்த இரவிலேயே தேவியினுடைய சேனையினுடைய எதிர்ப்பு எண்ணம் கொண்டு மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல, காலடி சத்தம் கேட்கல. இவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ரகசியமாக தன்னுடைய சேனையை வடக்கு பக்கமாக பின்னாடி 2 தலைப்பக்கமாக இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா போய் அன்னை லலிதை தங்கி இருக்கக்கூடிய அந்த கேம்ப் சொல்றோம் இல்லையா, சக்கரராஜ ரதாரூட சொன்னோம் இல்லையா, அந்த ராஜ ரதத்திலே லலிதை அன்னை அப்படியே அமர்ந்திருக்கிறாள். சுத்தி போய் இருட்டுக்குள்ள போய் 4 பக்கங்களிலும் இந்த அசுர சேனைகள் பதுங்கு குழிகள் அமைத்து உள்ள போயிட்டாங்க. இருட்டுல யாராவது வழிகளோட சக்தி சைன்யங்களை என்ன செய்ய ஏதாவது
மெதுவா ஸ்ரீ லலிதாதேவியுடைய சக்கரராஜ ரதத்தின் அருகே வந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த ஆயிரம் சூரியனை போல பிரகாசத்தோடும் தேவியை போன்ற காமேஸ்வரி முதலிய நித்தியங்களுடைய இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ சாட்சாத் லலிதா பக்கத்திலே வந்துட்டான். லலிதா தேவியை விஷயங்கள் பார்த்தான், பக்கத்துல வந்துட்டான், இருட்டுக்குள்ள பதுங்கி வந்துட்டான். அப்போது தன்னை தேவையை கவனிக்கலை என்று நினைச்சு, அம்பாள் அவனை பார்க்கலை என்று நினைச்சு என்ன பண்ணான், பக்கத்துல நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். இருட்டுக்குள்ள பின்பக்கமாக வந்து பதுங்கிறது, முதுகு பக்கமாக வந்து தாக்கிறது. திடீரென பின்புறமாக சேனைகளோடு ஸ்ரீ லலிதாதேவியுடைய அந்த சக்கரராஜ ரதத்தை வந்து தாக்கினார். அந்த விஷயம் அந்த சேனைகளோட வந்து தாக்கினான். அப்போ அந்த 9வது அந்த 9வது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனிமாதி சக்திகள் கோலாகலம் செய்தார், ரொம்ப சுதாரிச்சுட்டாங்க. அந்த அசுர சேனை பட்டசம், திரிகணம், பிட்டிபாலம் முதலிய ஆயுதங்களான சக்தியினுடைய கணங்களை அடித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா சடன் அட்டாக் பண்ணவங்க ஒன்றும் பண்ண முடியல. சக்தியினுடைய கணங்கள் திக்குமுக்காடியது, சக்தியினுடைய கணங்களை நாசம் செய்தார்கள். திடீரென்று அந்த ஏற்பட்ட அந்த யுத்தத்தினாலே, அதுவும் நைட் நேரம் இல்லையா, அந்த இருளாலும் சுத்தி இருள் சூழ்ந்திருந்ததுனால மிட் நைட், நல்ல மிட் நைட். சோ அந்த நேரத்துல திகைத்து நின்றார்கள் சக்திகள். என்ன செய்யணும், ஆயுதங்கள் ஒரு பக்கம், கவசம் ஒரு என்ன எடுக்கிறதுக்குள்ள தேடி எடுக்கணும் இல்லையா, அந்த ஆயுதங்களை தேடி எடுப்பதற்கு கூட அந்த அதுக்கு டைம் வேணும் இல்லையா. தீர்ந்து தாக்குதல் பண்ண என்ன முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. கவசம் ஒரு புறமாக கிடக்கு, ஆயுதம் ஒரு புறமாக இருக்குது. அவங்களை தேடி எடுத்து போர் செய்யறது பல சக்திகள். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணினா, சக்தி சேனை இல்ல, பல பேரை சின்னாபின்னமாக்கினாங்க. பதுங்கக்கூடியவர்கள் அடித்து திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. இப்படி திடீர் தாக்குதல் நடத்தணும்னா அந்த சக்தி சேனைகள் எல்லாம் வளருவதை பார்த்து அவர்களுடைய கூக்குரலை எல்லாம் கேட்டு அங்கே வேற ஆவரணத்திலே இருக்கக்கூடிய தாண்டி கருணாகன்னிகையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாதேவியுடைய செவிக்காக பக்கத்திலே போயிடுச்சு. கேட்ட ஸ்ரீதேவி அன்னை ஸ்ரீலதி பயங்கரமான கோபம் கொண்டாள். இந்த முடிலாட்சன் என்ன பண்ணா, அந்த 10 அக்ஷோகினிகள் 10 சூப்புகளை சேனைகளோடு முன்பக்கமாக யுத்தத்துக்கு வந்து பின்புறம் நடக்கும் யுத்தத்துக்குள்ள முன்னாடி பின்னாடி முன்னாடி அடிச்சுட்டாங்க. இதுக்கடையில முன்னாடியும் அந்த 10 அக்ஷோகினிகள் முன்னாடி வந்து முன்பக்கமாகவும் தாக்க ஆரம்பிச்சாங்க. சேனைகள் தப்பி போக முடியாதபடிக்கு சூழ்ந்து கொண்டார்கள். 2 புறங்களிலுமே கடுமையாக போர் நடந்தது. மாயாவளத்தினாலே ஒரு பக்கம் மாயாசக்தி, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நைட் நேரம், இந்த இருளுல இந்த போர் நடந்த காரணம். இந்த மாதிரி காரணங்களால இந்த விஷயங்கள் முதலியானவர்கள் எல்லாம் சக்தி சேனைகளின் மீது பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம், பானங்களை எல்லாம் தொடர்ச்சியாக அம்புகளை போட்டார்கள். அந்த விசஞ்சாரிகள் இருக்கக்கூடிய பானங்களை எல்லாம் என்னென்ன ஒண்ணு பண்ணாலும் ஸ்ரீதேவியினுடைய அதுல வந்து பாத்தீங்கன்னா, அன்னை ஸ்ரீதேவிக்கு வீசுவாங்க இல்லையா, அதுல ஒரு விசிறி கூட முடிஞ்சிருச்சு. அப்படி கழுத்துக்கிட்ட விசிறி எங்க இருக்கும், கழுத்துக்கிட்டதான இருக்கும். அந்த மாதிரி அதுல ஒரு விசிறி கூட முடிஞ்சிருச்சான், உடஞ்சிருச்சான். அந்த அளவுக்கு பதுங்கு முறையில வந்து ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க. இந்த சக்கரராஜ ரதம் இருக்கு இல்லையா, தேவி இருக்கக்கூடிய சக்கரராஜ ரதமே அந்த விஷங்கனுடைய அந்த 100 அக்ஷோகினிகள் விட்ட யாகத்தினால, அந்த பானங்களால கம்ப்ளீட்டா லாக் ஆகி அந்த ரதத்தை சுற்றிலும் கம்ப்ளீட்டா மூடிடுச்சு. உடனே அன்னை லலிதாதேவி என்ன பண்ணாங்க, உருவம் அசைத்தாள். காமேஸ்வரி முதலிய நித்தியைகள் பரம ஆக்ரோஷத்தோடு அவங்க பக்கத்திலே இருக்கிறவங்க, உடனே யுத்த சமர்த்தராக இருக்கக்கூடிய தண்டினி, மந்திரினி, இவங்களுடைய சேனைகளை பார்த்து பயந்த அரக்கர்கள் மாயையிலாக பின்புறம் வந்து நம்மை தாக்கிட்டாங்க.
அக்னிவாசினி ஜுவாலாமாலினி. அக்னிவாசினி ஜுவாலாமாலினி இந்த ரெண்டு பேரையும் அம்பாள் கண் அசைவிலே சொன்னார்கள். இந்த இருள் தானே நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால அது இருளா இருக்கணும்னா வெளிச்சம் வேணும். இப்போ போக்கஸ் லைட் போடுறோம் இல்லையா, ஒரு இருட்டுக்குள்ள இருந்தோம்னா நமக்கு என்ன, இப்ப திருவிழாவிலன்னா இருள் ராத்திரியில என்ன பண்றாங்க, திருவிழா கூட்டங்கள் மக்கள் கூடிய இடங்கள்ல பெரிய போக்கஸ் பெரிய பெரிய லைட்டுகள் வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான இருட்டான சூழ்நிலையில இந்த பேர் இருளை நீக்கினால் வெளியே வெளிச்சம் வேணும். அப்பதான் அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க. ஒருத்தி ஒரு பேரு அக்னிவாசி, இன்னொருத்தி ஜுவாலாமாலினி என்று சொல்லக்கூடிய இரண்டு தேவதைகளையும் அழைத்தார்கள். அம்மா அழைத்தாங்க. லலிதா தன்னுடைய கண்ணசைவிலேயே தெரிவித்த உடனே அவர்கள் ஒளியை உண்டாக்கினார்கள். ஏன்னா ஜுவாலாமாலி இந்த பேரொழியை நீக்கிட்டாங்கன்னா அந்த எதிரிகள் பருவமொழியில எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு அப்பத்தானே தெரியும். அதனால ஸ்ரீதேவி தேவி அனுகிரகித்தால் காமேஸ்வரி உடனே நித்யா தேவதைகள் அவங்களை எல்லாம் வில்லை விளைத்து கோபத்தோடு ரொம்ப ஆக்ரோஷத்தோடு நில்லுங்கள், உங்கள் மாயை இப்போதே அளிக்கிறேன் என்று சொல்லி அந்த தேர்தட்டிலே ஏறினார்கள். பகமாலினி முதலியானவர்கள் பின்தொடர்ந்தார்கள். ஜுவாலாமாலினி அக்னிவாசினி இருளை அகற்றினார்கள். புத்தகம் எல்லாம் பிரகாசித்தது. அதனாலே மாயை விலகியது. தங்களை சக்திகள் கண்டு பார்த்துக்கிட்டாங்க. தெரிஞ்சு போய் அரசர்கள் எல்லாம் கோபம் கொண்டு இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக புறமாக போர் புரிந்தார்கள். கூர்மையான ஆயுதங்களோடு காமேஸ்வரி முதலான 15 சக்திகள், யாரு, நித்யா தேவதைகள், திதி நித்யா தேவதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 15 சக்திகளும் அப்பேற்பட்ட அந்த 100 அக்ஷோகினிகள் கொண்ட அந்த ட்ரூப்பை ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணாங்கன்னா தலைக்கு எடுத்துட்டாங்க. நித்யா தேவதைகள், திதி நித்யா தேவதைகள் 15 பேர் கடினமாக போர் புரிந்து பல அக்ஷோகினி சேதனைகளை எல்லாம் உடனே நாசம் செய்தார்கள். காமேசி என்ன பண்ணாங்க, தமன் என்று சொல்லக்கூடியவனையும் மகமாலினி தீர்க்க சிற்பனையும் நித்தியக்கு என்னாதேவி பூம்பேகரையும் வேறுண்டா, இவங்களெல்லாம் யாரு, திதி நித்யா தேவதைகள், வேறுண்டா அடுமுள்ளனையும் அக்னிவாசினி கல்கசனையும் மகாவஜ்ரேஸ்வரி கல்கிவாகனையும் சிவதூதி புஷ்கனையும் பரீதா புத்திரகேதுவையும் குலசுந்தரி சண்டபாகுவையும் நித்திய குக்குரனையும் நீல பதாகா ஜம்புகாட்சனையும் விஜயா ஜம்பனையும் சர்வமங்களா தீட்சண சுந்தரையும் ஜுவாலாமானி திகண்டனையும் சித்ரா சந்திரகுப்தனையும் உக்கிரமான மானங்களாலே கொண்டார்கள். அப்போ 15 பேரை அனுப்பினானா பண்டாசுரன் யாருக்கு துணையாக, விஷ்ணுவிற்கு துணையாக பதுங்கி குழியில இருந்து அந்த சக்தி சேனையை முறியடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் அனுப்பினான், 15 பேர் அனுப்பினான். அப்ப அந்த 15 பேரையும் ஆப்பா அக்யூரேட்டா திதி தேவதைகள், அன்னையினுடைய லலிதையினுடைய 3 பக்கங்களை, லலிதைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அன்னை சோடசாட்சியாக இருப்பாள், 16வது திதியாக இருப்பாள். ஆக 15 திதி தேவதைகளையும் 15 திதி தேவதைகளும் அந்த 15 பேரை கம்ப்ளீட்டா துவம்சம் செய்து விட்டார்கள். சித்ரா 15வது திதி தேவதை தான் சித்ரா. அவள் என்ன பண்ணா, சந்திரகுப்தனையும் உக்கிர பானங்களாலே கொன்றாள். ஆக அந்த 15 பேரும் கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு. முக்கிய சேனாதிபதிகள் அனைவருமே கொல்லப்பட்டார்கள். இந்த விஷயத்தை கேட்ட விஷயங்கள் கடுமையான கோபம் கொண்டு கடைசி மிட்நைட் முடிஞ்சு இரவனுடைய கடைசி ஜாமம் வந்தது. 2 முகூர்த்த காலம், மிட்நைட் ஏர்லி மார்னிங் 2 முகூர்த்த காலம் திதி நித்திய தேவியோடு அவன் போர் பண்ணணும். யாரு, விசுந்தர். ஏன்னா அந்த 15 பேரையும் காலி பண்ணியாச்சு. ஆக அந்த 15 பேரோடு டிசிஷன் ஒரு 2 முகூர்த்த காலம் போர் பண்ணான். நள்ளிரவு 2 மணியில இருந்து இந்திய காலம் வரைக்கும் போர் புரிந்தான். இனி தன்னால அவர்களுக்கு அடிக்க முடியாத நினைச்சிட்டு அவங்களால முறியடிக்க முடியல யோசித்து காமேஸ்வரியுடைய பானத்தினாலே அடிபட்டு நொந்து
அந்த சேனைகளோடு தலதெறிக்க பிடரி தெரிக்க பிண்டங்கால் பிடரி தெரிக்க ஓடணும். ஓடியே குறந்து ஓடி போறையில குறந்து ஓடணும். தப்பிச்சு ஓடணும். தப்பிட்டா போதும் நல்லதுன்னா கம்பரான் ஓடணும். அடி வாங்கிட்டு காமேஸ்வரிட்ட அடி வாங்கிட்டு ஏர்லி மார்னிங் 4 மணி ஓடுறான். கண்டனாதையினாலே அவன் கொள்ளத்தக்கதனால எவரும் அவன் ஏன்னா அவனை அழிக்க போறது யாரு? விஷயங்களை அழிக்க போறது யாரு? தண்டனாதை கையால அடிப்பிடிச்சான். வாராகி கையாலே அவன் அடிபட வேண்டும், அவனை சாகடிக்கணும். அதனால ஓடுறவனை தப்பி ஓடுறவனை நம்ம அதாவது போர்க்களத்துல ஒரு நியதி என்னன்னா ஓடுறவனை போய் அடிக்கக்கூடாது. தலைதெறிச்சு ஓடுறான் பாத்தீங்களா, அவனை போய் அங்க போய் ஓடி போய் அடிக்கக்கூடாது. அப்படிங்கிறது அது ஒரு யுத்த தர்மத்துல அது ஒரு கோடு, இது கோடு, எத்திக் கோடு. சரியா? அதனால யார தொடல போடா போடா கூட இதுக்கு இருந்தாலும் நீ அடிபட்டு சாக போகுது. யாருடைய கையால சாக போற? நீ தண்டனாதா தேவி ஸ்ரீ வாராயினுடைய அன்னையினாலே நீ அடிபட போற. அதனால நீ இப்ப ஓடிக்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஸ்வரன் முதலாள உள்ளிட்ட அந்த திரி வித்யா தேவதைகளை அவனை விட்டாங்க. ஓடுனா புழுதி விடிச்சிருச்சு. அசுரர்களுடைய சஸ்திரங்களால அடிபட்டு அடி வாங்கிட்டு காயங்கள்ல பெருகக்கூடிய ரத்தங்களை எல்லாம் உடல் அனைத்து சக்தி சேனைகள் பாடி முகத்தோடு இருந்தாங்க. நான் திதி நித்யா தேவதைகள் சரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லலிதை வணங்கி நின்றார்கள். அம்மா மொழி அடிச்சிட்டோம். இந்த மாதிரி ராத்திரியிலே மிக கடுமையான போர் செய்த அந்த நித்யா தேவதைகளை திதி நித்யா தேவதைகள் 15 பேரையும் மிகுந்த ஆனந்தத்தை அடைந்தார் அன்னை லலிதாசி. அடுத்ததாக இப்போ என்ன நடந்தது, அடுத்த கட்டம் என்ன நடந்தது போய் லலிதா போய் சொன்னாங்க தப்பிச்சது. ஏன்னா அந்த 15 பேரோட அவங்க வந்தது என்னது, யுத்த தர்மத்துக்கு எதிரானது. நைட்டு போர் நடத்தக்கூடாது, எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் ராத்திரி போர் நிற்கணும், நைட் போர் நடத்தக்கூடாது. அப்படி இருந்தா இந்த மாதிரி கபடமாக ஏமாற்று வேலை பித்தலாட்டம் பண்ணி இப்படி நம்மளை நைட்டு பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. தண்டராதா தேவியினுடைய பானவசத்தினாலே 10 அச்சோகினி சேனைகளும் அன்றிரவே மடிந்தன. ஏன்னா குடிலாட்சன் தனியே நிற்க முடியாம பயந்து ஓடுனா. இதை கேட்ட பண்டாசுரன் இங்க ஓடி போய் சொன்னாங்க, என்னங்க ஓட ஓட துரத்துறாங்க, அடி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டாசுரன் மனம் கலங்கினான். தண்டநாதையும் மந்திரினியும் என்ன பண்ணாங்க, தண்டநாதை அன்னை வாராகி, மந்திரினி யாரு மந்திரினி தேவியும் முன்புறத்துல இருக்கும்போது விஷயங்கள் கவனமாக பின்புறம் விளைவித்த தீங்கை கேட்டு தேவியினுடைய மனம் என்ன நினைச்சுன்னு தெரியல. ஆஹா என்ன கஷ்டம், சுத்தி முத்தி இவங்க மகா சக்கர ரதத்துக்கு சரியானபடி நம்ம காவல் வைக்கல. அதுதான் நாம் தூரத்துல தள்ளி இருந்துட்டோம். அதனால சமயம் பார்த்து பாவிகள் என்ன பண்ணாங்க தெரியல, உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதனால தேவியினுடைய ரதத்தை கொண்டு கொண்டார்கள். தண்டராதையும் மந்திரினையும் தமக்கும் வாகனத்தை விட்டு இறங்கி வந்தாங்க. 9 பர்வாக்களிலும் ஏறி அங்குள்ளவர்களாலே அறிவிக்க பெற்று லலிதையினுடைய கண்டுகளித்து சீதேவிட்ட லலிதைட்ட சாஸ்தாரமாக நமஸ்காரம் பண்ணாங்க. தண்டராதையும் மந்திரினையும் தவறு நடந்து போச்சு மகாராஜி, பெரிய தவறு நடந்து போச்சு. எதிரிகளுடைய கவன மாற்றத்தினாலே நம்முடைய யுத்தம் செயலாளர் நினைச்சு நம்முடைய சேனைகளுக்கு பெரும் தீங்கு இழைத்து விட்டார்கள். ஏதோ தெய்வத்தையாக சத்துருக்களுடைய சரங்கள் இல்லாமல் இருந்தது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், தங்கள் ஒருவர் பாலத்தை கொண்டு நாங்க எல்லாரும் இருக்கிறோம். அதனால சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் மியூட் போடுங்கம்மா. மியூட் போடுங்கம்மா. அதனால அம்மா லலிதா, நீங்க இருக்கக்கூடிய தைரியத்தினாலதான் நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி தைரியமாக இருக்கிறோம்.
அதனால மாயாவிகளான அசுரர்களிடமிருந்து ஸ்ரீதேவியினுடைய அங்கத்தை காப்பதற்கு நாம் உபாயம் தேட வேண்டும். அதனால அதாலத்துல மாயாவிகள் நம்மளுடைய சேனையில் புகுந்து இந்த கபடமான முறையில யுத்தம் செய்யாதபடிக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அசுரர்கள் இருக்கக்கூடிய மகேந்திர மலை தென்புறத்தில் உள்ள ஒரு விசாலமான ஒரு அக்னி கோட்டையை நாம் எழுப்ப வேண்டும். அக்னி கோட்டையை எழுப்பிட்டா வர முடியாது இல்லையா? அதற்கு தென் திசையிலே அசுர நகரம் அமைத்திருப்பதனாலே அந்த புறத்துல வாசல் படி அமைத்து அங்க நல்ல சோம்பல் இல்லாதவர்களும் நல்ல தூக்கம் இல்லாதவர்களும் நல்ல ஒரு சமர்த்தியமான இருக்கிற போட்டு நாம காவல் பார்க்கணும். ஏன்னா நம்மளோட சக்தி சேனை தான் பெரியல சேனைக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். எதிரிகள் இரவு நேரத்துல கவடனா உள்ள நுழைஞ்சிடாம பாதுகாக்கணும் இல்லையா? எல்லையை பாதுகாக்கணும் இல்லையா? அப்ப நம்ம அதுக்கு ரொம்ப கவனமாக கோட்டை அமைத்து அது கோட்டை எப்படிப்பட்ட கோட்டை மியூட் பண்ணுங்க மியூட் பண்ணுங்க மியூட் பண்ணாதானே இருக்கணும், நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் மியூட் பண்ணாம இருக்காங்க சார். இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ரெண்டு பேரும் மியூட் பண்ணாம அந்த ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகும். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது அது வந்து பிரேக் ஆயிடும். அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா ஃப்ளோ பிரேக் ஆயிடுச்சுன்னா சரி எகைன் வந்து அது நமக்கு அன்னெசரியா வந்து அது டிஸ்டர்ப் ஆகும். இது சாதாரணமான ஏதோ கடை விளம்பரம் கிடையாது. என்ன சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அன்னை லலிதனுடைய அருளால ரொம்ப ஒரு இது பண்ணி நான் ரொம்ப டைட் ஷெட்யூல்ல தான் அன்னையனுடைய ஆட்சியினால அன்னை விரும்புறதுனாலதான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். டைட் ஷெட்யூல். நான் சும்மா வேலை இல்லாம வந்து ஏதோ நான் இது பண்ணல. ரொம்ப டைட் ஷெட்யூல்ல அம்பாளனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு சொல்றேன். சோ இந்த ஃப்ளோ வந்து நல்லா சொல்லும் போது நமக்கு ரீச் ஆகும். டிஸ்டர்பா இருக்கு நமக்கு வந்து சொல்லக்கூடிய இது வந்து உங்களுக்கு போய் அதை ரீச் ஆகணும். அதனாலதான் நான் சொல்றேன் இடையில வந்து ரொம்ப கான்சியஸா ரொம்ப அலர்ட்டா இருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விதயங்களை நீங்க உள்வாங்க முடியும். நீங்க உள்வாங்கினாதான் நல்லா உள்வாங்கினாதான் நீங்க உள்வாங்க அன்னை உள்ளத்துல எப்படி இருப்பாரு. நீங்க அன்னையை அனுபவிக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா, லலிதையை பார்க்க வேண்டாமா? அந்த ஒரு காரியத்தை சிந்திக்கிறீங்க. ஃப்ளோ வந்து ரொம்ப கரெக்டா அந்த என்னுடைய இதை வந்து நம்ம அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதுக்குதான் நான் சொல்லியிருக்கேன். அதனால இப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களே அவங்கள மியூட் பண்ணிருங்க சார். சரி அது அட்மின் பண்ணலாம். சரி நான் சொல்லிடுறேன், நானே மியூட் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்க சொல்றது அவங்க கேட்கவே இல்லை. இப்போ அக்னி கோட்டையை வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. செந்தில்வேல் அப்படின்ற நேம் வருது சார், அது ஒண்ணு மியூட் ஆகாம இருக்கு. இன்னொரு நேம் வந்து இது அக்னி கோட்டைய நாம வந்து அக்னி கோட்டை அமைச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் வர முடியாது இல்லையா? அன்டைம்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஸ்ரீதேவி அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு புன்னகைத்து நீங்கள் சரியான யோசனை சொல்லியிருக்கீங்க. இதனால புத்திசாலித்தனமான நல்ல ஒரு நீதி மாற்றம். நாம வெற்றியை விரும்புகிறவர்கள் வந்து சத்துருவனிடத்துல சொல்வதற்கு தன் சேனைகளை ரட்சித்துக் கொள்ளணும். முதல் தன்னுடைய படைகள்ல இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு எந்த தீங்கும் நேராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதுதான் நல்ல சேனாதி, நல்ல தலைவர்.
அதனால நீங்க என்ன பண்ணணுமா, அக்னி ஜுவாலமாலினி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஸ்ரீவத்ச, நீ அக்னி சக்தி அல்லவா, அதனால நீ போய் பூமியில 100 யோஜனை தூரம் வட்டமாகவும் ஆகாயத்துல 30 யோஜனை உயரமாகவும் ஜுவாலையினாலே ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டையில வாயில்படி 1 யோஜனை தூரம் இருக்கட்டும் அப்படின்னு உத்தரவிட்டார். இன்னைக்கு சதுர்தசி திதி, ஜுவாலாமாலினி அதே மாதிரியே போய் தேவியை வணங்கி அவருடைய உத்தரவுப்படி ரத்ன பிரகாரம் கூட அக்னி கோட்டையை அமைத்தாள். இந்த விசாலமான கோட்டையை பார்த்து சந்தோஷத்தோடு தண்டநாதையும் மந்திரியும் அவங்களுடைய சேனைகளோடு உள்ளே நுழைந்தார்கள். சக்கரராஜத்தை மத்தியிலே அமர்த்தி இடதுபுறத்திலே தன் தேரையும், தென்புறத்திலே சியாமலாதேவியுடைய தேரையும் ரதத்தையும், மேற்கிலே சம்பத்கிரியுடைய தேரையும், எதிர்த்தாப்புல ஹயகிரிவரையும் நிறுத்தினாங்க. வாசப்படியில 20 அக்ஷோகினி சேனைகளோடு துடிக்கும் தண்டாயுதத்தை நரத்திலே ஏந்தி ஸ்தம்பினி அப்படிங்கிறவங்கள பாதுகாப்பு வச்சாங்க. ஆக தண்டேநாதையினுடைய விக்னதேவி யாரு? இந்த ஸ்தம்பினி. எல்லாமே நீங்க இந்த நாமாக்களை சொல்லும் போது வரும் ஸ்தம்பினி. அந்த ஸ்தம்பினி தேவிய பக்கத்துல காவலுக்கு வச்சாங்க. இந்த மாதிரி சகலமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இது கூட விடிய செஞ்சாங்க. அக்னி கோட்டை அமைச்சாங்க. அக்னி கோட்டை அமைத்து அதுக்குள்ள ரொம்ப தூக்குகளை எல்லாம் ரொம்ப தூக்க பாதுகாப்பு பண்றாங்க. ஏன்னா நிறைய சக்தி சீனிகளை அழிச்சுட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அப்புறம் தான் நன்கு உதயமான பிறகு சூரிய உதயமாயிடுச்சு. சூரியன் உதயமாக மறுநாள் 2ஆம் நாள் போர்க்களத்திற்கு தயாரானார்கள். சக்தி சேனைகள் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த அக்னி கோட்டையிலிருந்து முழுவதும் பாதுகாப்பாக இருந்தது கிளம்பினார்கள். இந்த மாதிரி அற்புதமான கோட்டை அமைத்துட்டாங்க செய்தியை கேட்ட எண்ணுகிறர்களையும் அவனுக்கு இருக்கக்கூடிய 30 புத்திரர்கள், பண்டாசுரர்களுக்கு எத்தனை பிள்ளை ஏற்றுமே பசங்க? 30 பேர். அந்த 30 புத்திரர்களையும் முக்கிய சேனாதிபதிகளையும் அழைத்து மந்திர ஆலோசனை கூப்பிட்டு பேசினா. ஃபைனலா யுத்தம் செய்வதற்கு ரொம்ப சக்தியும் பிரியமுள்ள தனக்கு சமமானதுமான தன்னுடைய 30 புதல்வர்களையும், தன்னுடைய 30 பிள்ளைகளையும், 30 புத்திரர்களையும் பண்டாசுரன் அழைத்து கூப்பிட்டு சொன்னா, வீரனுக்கு புத்திரர்களே, வீரபுத்திரர்களே, போர்ல உங்களுக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அதனால உங்களுடைய பலத்தை கொண்டுதான் இந்திரன் முதலிய திக்பாலர்களை, அஷ்ட திக்பாலர்களையுமே நான் ஜெயித்தேன். அதனால சகல அஸ்திர சஸ்திரங்களையும் எல்லா வித்தைகளும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்கள் விழித்திருக்கும் போது நமது குலத்திற்கு நாசம் ஏற்படலாம். நீங்க இருக்கும்போது நம்ம குலம் அழியலாமா? ஒரு பெண் ஒருத்தி தன்னை போன்ற பல பெண்மணிகளையே துணையாக போட்டு நம்ம ஆட்களை அழிக்கலாம். அதனால நீங்க உயிருடன் அந்த பெண்ணை இழுத்து வரணும். மகாவீரர்களான உங்களை ஒரு பெண்ணோட போருக்கு அனுப்புறதுங்கிறது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை, உசிதம் இல்லை. இருந்தாலும் அவங்களோட யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அபகீர்த்தியை, இந்த புகழை, இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். போய் அவர்களோட போகணும். அதனால நீங்க 200 தூக்குகள் எடுத்துக்கிட்டு 200 அக்ஷோகினி சேனைகளோடு நீங்க போய் அந்த யுத்தம் பண்ணுங்கன்னு பண்டாசுரன் தன்னுடைய புத்திரர்களை அனுபவித்தான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பூமியெல்லாம் நடுங்கியது, வேறு விதமான அபசகங்கள் எல்லாம் தோன்றியது. 20 அக்ஷோகினிகளை கூட்டிக் கொண்டு பூமியை பிளப்பது மாதிரி அட்டகாசம் செய்து கொண்டு, இதோ பாருங்கள் நாங்கள் போகிறோம், அவர்கள் அக்கினி கோட்டையை அமைத்திருக்கிறார்கள், அந்த அக்கினி கோட்டையை துவம்சம் செய்து நாங்கள்
யுத்தம் செய்கிறோம் என்று பாருங்கள் என்று சொல்லி இளங்கன்று பயமறியாது இளம் பெயர் உள்ளவர்கள் குழந்தைகள் அல்லவா, புத்திரர்கள் அல்லவா. அதனால ரொம்ப கர்வத்தினாலே ரொம்ப வேகமாக பிரளய காலத்துக்கு மாதிரி கர்ச்சனை செய்து கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு அந்த பண்டபுத்திரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா போருக்கு போனாங்க. இந்த அபூர்வமான அந்த படி அந்த ரொம்ப உயர்த்திக்கிட்டு அவங்களுக்கே ஒரு பயம் உண்டாச்சு. நீங்க வர்ற வரத்தை பார்த்தா இவங்களோட ஆட்டம் அப்படி. அப்போ எல்லா சக்திகளாலும் அப்ப அவங்களை முறியடிக்கிறதுல யார் முறியடிக்கிறது இந்த சூழ்நிலையில அப்படின்னா, அதுக்குத்தான் நம்முடைய அன்னை பாலா திரிபுர சுந்தரி வந்தார்கள். எல்லா சக்திகளாலும் பூஜிக்கத்தக்கவள் ஸ்ரீ லலிதையினுடைய அருகிலே வசிப்பவள் ஸ்ரீ பாலாம்பிகை. இதை கேட்டு வரக்கூடிய அந்த ஆரவாரம் மணிக்கு வர்றாங்க இல்லையா, அட்டகாசம் மணிக்கு வர்றாங்க இல்லையா, பார்த்து அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து பாலாம்பிகை எப்போதுமே 9 வயதுடையவள், சர்வ வித்தியைகளுக்கும் எல்லா வித்தியைகளும் தெரிந்தவள், செப்பு நிறையமுடையவள், மகாராஜியினுடைய பாத கமல்களிலே எப்போதும் இருக்கக்கூடியவள். வெளியில அன்னை இருந்தாலும் கூட அவளுக்குள்ள பிராணன் லலிதைக்கு பிராணனாக இருக்கிறவள் அன்னை பாலாதிருந்த சுந்தரி. அவளே வந்து தேவிக்கு 3 கண்ணுன்னு வச்சுக்கின்றேன், 4வது கண்ணன். இந்த அளவுக்கு வந்து தேவிக்குள்ளே இருக்கப்பட்டவள், தேவியுடைய வாசம் செய்கிறவள். இப்படிப்பட்ட ஸ்ரீ பாலாதேவி அவர்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ லலிதை தேவியினிடத்திலே தாயிடத்திலே வந்து கேட்டா பாலா திரிபுர சுந்தரி, அம்மா இந்த பண்டபுத்திரர்கள் வந்து 30 பேர் வந்து அட்டகாசம் பண்றாங்க, அவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவங்களோட சண்டை செய்வதற்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அதனால நான் வந்து உங்க பிள்ளை இல்லையா, உங்களுடைய மகள் இல்லையா, உங்களுடைய குமாரி அல்லவா, அதனால நான் விரும்பும் இந்த விளையாட்டை என்ன போருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி தடுத்தாதீங்கம்மா. எனக்கு அவங்களெல்லாம் வந்து பதம் பார்க்கணும், ஒரு கை பார்க்கணும்னு துடிக்கிறேன். அதனால அவங்களுடைய என்னுடைய நான் எப்படி யுத்தம் பண்றேங்கிற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பராக்கிரமத்தை நீங்க பார்க்க வேணாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையின் இடத்துல அந்த சரி. இதை கேட்ட தேவி கேட்டாங்க, குழந்தாய் நீ சின்ன குழந்தை, ரொம்ப மிருதுவான சரீரத்தை உடையவள், உனக்கு 9 வயசு தான் ஆறது, நீ புதுசா சண்டைக்கு போக கூடாது, நீ எனக்கு ஒரே தீய குமாரி ஒருத்திதான், உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சிருக்க முடியாது, நீ வந்து பெரும் அவங்களோட எல்லாம் போருக்கு போறக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறா, நீ சின்ன குழந்தைமா, அதனால நீ இரு, தண்டினி மந்திரினி இந்த மாதிரியான கோடிக்கணக்கான சக்திகள் இருக்கிறார்கள், அதனால நீ ஏன் போகணும், நீ இரு அப்படின்னு தடுத்தாள். ஏன்னா குழந்தை பாசம், குழந்தை பருவமாக இருக்கிறதுனால ஸ்ரீ பாலாதேவி மறுபடியும் பிடிவாதம் செய்தாள். குழந்தைக்கு உண்டான அடம் வந்து இல்லையா, மறுபடியும் பிடிவாதம் செய்தால் அவளது உறுதியை பார்த்த தேவி சரின்னு அவளை இறுதி தழுவி பாலாம்பிகை இருக தழுவி தன்னுடைய கவசத்தில் இருந்து ஒரு கவசத்தை அணிவித்தாள். ஸ்ரீ பாலாதேவி லலிதையுடைய விழுத்தண்டத்திலிருந்து கிளம்பிய கர்ணீரதம் என்று சொல்லக்கூடிய பல அம்சங்கள் கூட்டிய தேர் மீது அமர்ந்து போருக்கு புறப்பட்டாள்.
கிண்ணறங்கள் எல்லாம் பாடினார்கள், ஆவரண தேவதைகள் எல்லாம் ஆசீர்வதித்தார்கள். இப்படி மந்திரினியும் தண்டனாதை பார்த்து பயந்து, அம்மா யுத்தம் செய்ய நிச்சயித்து விட்டாயோ, அகாலத்துல தேவியால நீ அனுப்பப்பட்ட நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்குமா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்டினியும் மந்திரினியும் தடுத்தார்கள். இருந்தாலும் அவன் கேட்கல. நீ தேவியினுடைய ஜீவன் அல்லவா, நீ இந்த படுபாவிகள் எல்லாம் நீ வராத, நீ திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் ரெண்டு பேரும் கேட்டாங்க. இப்படி இதை கேட்ட சலிக்காத மனதோடு இருந்தாலும் பாலாம்பிகை போருக்கு போவதை பார்த்த இருவரும் ஆச்சரியம் அடைந்து விதமான சக்தி சேனைகளோட வெளியே போனாங்க. சக்தி சேனைகள் செய்த அஞ்சல்களை எல்லாம் மனத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு பாலை யுத்த கலந்துக்குள்ளே நுழைந்தாள். ஆக்கிரகாரம் கொண்ட அகங்காரம் கொண்டு அசுர சேனைகள் எண்ணிறைந்த சரங்களை அந்த குமாரி பாலகுமாரி பாலா திரிபுர சுந்தரின் மீது அந்த அசுர சேனைகள் இதுகளை வர்ஷித்தார்கள், அம்புகளை வர்ஷித்தார்கள். பாலாதேவியும் சளைக்காமல் அபரிமிதமான பானங்களை வர்ஷித்தால் சுரர்களும் அந்த தேவ அசுரர் அந்த போராட்டம் ஒரு பெரிய அளவுல நடந்தது. மந்திரி தேவியும் தண்டநாதையும் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பாலா உடுத்தி அந்த 30 புத்திரர்களையும் ரொம்ப சாதுரியமாக சத்துருக்களுடைய மர்மங்களை எல்லாம் அடித்து உதைத்து அதிவேகமாக யுத்தம் செய்து சுழண்டு அடிச்சான். பின்னவர்களுக்கெல்லாம் வியப்பை தந்தது. என்னடா ஒரு சின்ன பிள்ளை 9 வயதுக்குள்ள இப்படி மந்திரினையும் தண்டநாதையும் அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இந்த 2ஆம் நாள் யுத்தம் அனைத்தையுமே அன்னை பாலாதிரிபுரத்தில் ஒத்த ஒருத்தி போர் புரிந்து தனது பராக்கிரமத்தை காண்பித்தாள், நிரூபித்தாள். அதனாலே கோபத்தினாலே கண்கள் சிவந்து அசுரர்களுடைய அஸ்திரங்களுக்கு தகுந்தவாறு அவை அஸ்திரத்துக்கு தகுந்த பிரத்யஸ்திரங்களை சஸ்திரங்களை போட்டால், அதனால நாராயண அஸ்திரத்தினாலே இறுதியில நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தால் அதில் 20 அத்தியோகினி சேனைகளை ஒரு சனத்தில சாம்பலாக்கினார். இதை பார்த்து மிகவும் கோபம் கொண்ட பண்டாபுத்திரர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏக காலத்திலே பாலாதேவியின் 30 பேரும் ஒன்னா வந்தார். குமாரியின் ஏக காலத்திலே 30 பானங்களை வசித்தாள் கட்டயத்துல. அதனால ஒரு நொடியில 30 பண்டபுத்திரர்களும் பண்டாசனுடைய புத்திரர்களையும் அவங்களுடைய தலைகளை எல்லாம் குய்தால், சிரங்களை எல்லாம் அறுத்தாள். அவர்களை யமலோகத்துக்கு விரைந்து அனுப்பினாள். மந்திரினையும் தண்டநாதையும் கூடி வந்து அன்னை பாலாதிரிபுர சுந்தரியை இறுதி தழுவினார்கள். மற்ற சக்திகள் எல்லாம் தங்களுக்கு உண்டான ஆனந்தத்தினாலே கூத்தாடி குதித்து சாது சாது என ஜெய கோஷங்களாலே உலகத்தையும் பின்னதில ஜெய கோஷமிட்டார்கள். இந்த ஆச்சரியத்தை மகாராஜியிடம் அன்னை லலிதையிடத்தில தெரிவிக்க வேண்டும் என்று ரொம்ப இந்த அற்புதத்தை தெரிவித்த வேகமாக போனார்கள். இதை கேட்ட தேவியும் பரம சந்தோஷத்தை அடைந்து தேவி அன்னை பாலையருடைய பாலதிரிபுர சுந்தரியுடைய யுத்த லீலைகளை பராக்கிரமத்தை சொன்ன உடனே அன்னை லலிதை பாலாம்பிகை தன்னுடைய மடியிலே அமர்த்தி உச்சி மோர்ந்து தன்னுடைய கரத்தாலே தடவி கொடுத்து கொண்டாடினாள். சக்தி சேனைகளை அனைத்தும் குமாரி பாலாதிரிபுர சுந்தரனுடைய வெற்றியை கண்டு வியந்தார்கள் என்று சொல்லி தலைவுல நாம இன்னைக்கு பாலாதிரிபுர சுந்தரி எப்படி பண்டபுத்திரர்களை வதம் செய்தாள் என்று சொல்லக்கூடிய செய்திகளோடு இந்த வகுப்பு நம்ம நிறைவு செய்தோம். நாளைக்கு எப்படி நிசங்கன் விசித்திரன் இந்த 2 பேரையும் நிசங்க விசித்திரனுடைய வதங்கள் இதுக்கிடையில அவங்க என்ன பண்ணாங்க, நாளைக்கு எப்படி விக்னேஸ்வரனுடைய அவதாரம் எப்படி உருவானது, எப்படி விக்னேஸ்வரர் விக்னங்களை போக்குனாங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அவன் சும்மா வருவானா? பண்டபுத்திரர்கள் பிள்ளைகள் 30 பேரை அழிச்சவன் ஆயுதம் கொடுத்தவன் சும்மா வருவானா? பண்டாசுரன் அவன் அதுக்கு எதிர்ந்த மாதிரியான எதிர்ப்பை ஆற்றினான்.
எப்படி இவங்க அதுக்கு எகென்ஸ்டா எதிர்வினை ஆற்றினார்கள் என்றெல்லாம் ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விஷயங்களை எல்லாம் அடுத்த வகுப்புல நாம் நாளை சிந்திப்போம். சரியா? இந்த அளவுல இந்த வகுப்பை வந்து நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகே. புரியுதா? கிளாஸ் சார் கேக்குறீங்களா? முடிஞ்சிருச்சா? கேக்குது சார், கேக்குது சார். சார் மியூட்ல போட்டாச்சு சார்.